Hi friends, welcome back to Mama's Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா ஆல்ரெடி ஒருத்தி பேக்கிங் முடிச்சிட்டு ஓடிட்டா. அவ வேலை தான் பெரிய வேலை. அவ வேலை அப்படியே கப்சிப் 2 மணி நேரம் நடந்தது அந்த பேக்கிங். 2 மணி நேரம் இல்ல. நாங்க காலையில இருந்தே அந்த வேலைய தான் பார்த்துட்டு இருக்கோம். நீ வேற வெளியில போயிட்டல்ல. காலையில எவ்வளவு ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணோம் friends. இப்போ டைம் என்ன? 10 ஆயிடுச்சு. 10:30 மணி கிட்டத்தட்ட 12 hours எல்லாத்தையுமே செட்டா எடுத்து வச்சு எதுக்கு எந்த ட்ரெஸ் இன்னஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னும் பாக்கி விடல. நான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா அவளுக்கு பார்த்து முடிச்சு பேக் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் அவளுக்கு நைட் வாஷ் திருப்பி தேவைப்பட்ட மாதிரி இருந்தது. அதையுமே வந்து கண்காணிச்சு எல்லாத்தையும் வந்து கப்சிப்னு ஆர்டர் போட்டு அமேசான்ல ஆர்டர் போட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்ப அவளோட ஒர்க் முடிஞ்சது, நம்மளோட ஒர்க் தான் இருக்குது, பேக்கிங் ஒர்க். அதை தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வந்துட்டு இந்த 2 பேக் வந்து இப்ப மேல இருந்து கொஞ்சம் பேக் ஊந்து எடுத்துட்டியா, ஈவெண்ட்டுக்கு தேவையான ட்ரெஸ் அங்க இருக்கா. இப்ப இதெல்லாம் வந்து இந்த பேக் காலியா, ஓகேவா. இது வந்து என்னோட ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்துச்சு. ரெண்டுமே இதுதான் என்னோட ஆரி ஒர்க் பிளவுஸ். நான் இப்ப கட்ட மாட்டேன், அப்புறம் தான் கட்டுவேன். பேக்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 பேக்குமே வந்து நம்மளோட சாரி வந்து ப்ரீ ப்ளீட் பண்றதுக்காக எல்லாத்தையுமே மேரேஜ் சாரி எல்லாத்தையுமே மோனா கொடுத்து விடுறது, நம்ம கட்டுறது, எல்லா ஈவெண்ட் கல்யாணம் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒட்டு மொத்தமா சேர்த்து இவ்வளவு 2 பேக் நிறைய நிறைச்சு வச்சிருக்கோம். அந்த சாரி ப்ரீ ப்ளீட் பண்றவங்க வந்து இதை எடுத்துன்னு போயிடுவாங்க, ஓகேவா. இந்த 2த்தையும் வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது மோனா வந்து நான் எங்க வெயின்னு அந்த பொண்ணு கடை எங்க வச்சுட்டு போயிருக்கு பாருப்பா. இது எடுத்து மேல தானே வைக்கணும். பேக் பண்ணியாச்சு இல்ல, இத மேல எடுத்து வச்சிடலாம். இது ஊருக்கு போகும்போது தான் இந்த பேக் எடுக்கணும். ஆஷ் கலர் பேக் நம்ம ஊருக்கு போகும்போது தான் எடுக்கணும். மோனா கொடுத்து விடுற பேக், அவர் ரூம்ல கொண்டு போய் வைக்கிற பேக். இது வந்து அவர் ரூம்ல வைக்கிற பேக், சரியா. அவ ஊருக்கு எடுத்துன்னு போற பேக் அதோ மேல இருக்கு லாஸ்ட்ல, அது பேக்கடு, ஓகேவா. இப்ப வந்துட்டு எனக்கு வந்து சாரி ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு என் தங்கச்சிக்கு மோனாக்கு 3 பேத்துமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்து கோட் சூட் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க, சரியா. இப்ப கோட் ஆல்டர் கொடுத்தது எப்பப்பா வாங்குவீங்க? ஆமாப்பா கேட்கணும்பா. நாளைக்கு லீவ் விட்டு போயிட்டு போறாங்கப்பா. நாளைக்கு போன் அடிச்சு கேளுங்க என்னன்ட்டு. ஏன்னா கொஞ்சம் இந்த கோட் மட்டும் கொஞ்சம் கையும் அந்த இறக்கமும் எல்லாம் பேண்ட் எல்லாம் கொஞ்சம் லைட்டா லூஸ் இருந்தது, அது அவங்களே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கொடுத்துட்டு வந்து 3 நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை பாதி மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க, மீதி காணோம். அதுக்கப்புறம் இது ஒண்ணா. இப்ப எனக்கு என்ன பேக் பண்ணும், அங்க போயிட்டு 4 நாளைக்கு நான் ட்ரெஸ் வந்து சாரி கட்டுறதுக்கு, அப்புறம் வந்துட்டு உனக்கு ட்ரெஸ், மௌலிக்கு ட்ரெஸ். எனக்கு பைத்தியம் பிடிக்குதே, மூளையே வேலை செய்ய மாட்டேன்தே. மறந்துட்டாங்க வந்து அங்க பச்சா வச்சு உட்காந்துக்காதீங்கப்பா. போறதுக்கு கூட இடம் இல்ல, போவே முடியாது, டைம் இருக்காது. இப்ப நம்ம இந்த பெரிய சூட்கேஸ் எடுத்துக்கலாம்ல. ஆமா ஆமா, பெரிய சூட்கேஸ் வந்து கல்யாணத்தோடது மட்டும், கல்யாண ரிசப்ஷன் மட்டும். இப்ப அது உள்ள இருக்கிறது வெறும் ஈவென்ட்க்கு உண்டான ட்ரெஸ் பாப்பாது. இப்ப நம்ம எடுத்து கீழே வச்சிடலாம், சரியா. எடுத்து வச்சுட்டு அந்த பை வச்சிருக்கோம்ல ஈவென்ட்க்கு உண்டான ட்ரெஸ்ல நான் தான் ஸ்டோரேஜ் பேக் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் அந்த ஸ்டோரேஜ் பேக்கோட லிங்க் கேக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்டோரேஜ் பேக்குள்ள அப்படியே 320 தனியா பேக் பண்ணிட்டியா நீ? ஒரு வீட்ல எடுக்க வைக்க என்னப்பா பைத்தியம் பிடிச்சிக்குதுப்பா. டார்ச்சர் பண்றீங்க நீங்க. அதை எடு இறக்கு, அது திரும்பி அங்க வச்சுட்டு இப்ப அதை எடு அப்படின்னு இருக்கீங்க பாரு. எல்லாம் கடைக்கடையா வச்சு உட்காந்துருக்கமே. இதெல்லாம் அப்புறம் நான் எங்க யார கட்டுறது? வீட்டுல யார இந்த ஒரு பெட் வேற, பெட் பாரு. முன்னாடி அம்மா வராங்கன்னு பெட் வாங்கி வச்சுக்கிறேன் நீனு. அப்புறம் நான் என்ன பண்றது? 10 நாள் படுக்கிறாங்க, 15 நாள் இருக்கிறாங்கன்னா பெட் வேணாவா? 1 நாள் 2 நாள்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம பதிலே கொடுக்க கூடாது. சரி ஓகே, அங்க மேல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அடுக்கு, இதை எடுத்து அதே இடத்துல வெயி. டாக் வேஷம் போட்டா என்ன பண்ணணும்? கொலைச்சுதான் ஆகணும். கொலை அவ்வளவுதான். ஓகே, இப்ப அது அங்க போகணுமா? எடுத்த இடத்துலயே வெயி. அந்த சாரி ஏறி உடச்சு அப்படி நல்லா உடைச்சிடு, காலை வச்சு உடைச்சிடு, சரியா. திருப்பி வெயி. இந்த வீட்டுல மட்டும் எடுக்க வைக்க பைத்தியமே பிடிச்சிக்குது பாக்கருமோ. அதுல கொடுமை என்னன்னா, எடுத்து வச்சுட்டு கரெக்டாவும் கண்டுபிடிக்க மாட்டேங்குதுங்க. அதை ஐயோ இதெல்லாம் காணும், எங்க போச்சு வீட்டுல, இதை காணும் அதை காணும் அப்படின்னு இருக்குதுங்க. சரி அது மேல ஒழுங்கா அடுக்கு. சரி மேல ஒழுங்கா அடுக்கு. இந்த 2 பேக் இப்ப தேவையில்லை. அந்த பொண்ணு வரும்போது தான் நாளைக்கு தான் வருது. அது வெளியிலே இருக்கட்டுமா? 2 பேக்கும் இங்கே இருக்கட்டும். இது பாப்பாவோட பேக் பண்ணியாச்சு. இது ரெண்டும் அங்க போயிட்டோம், அது பிளேஸ்ல போய் ஐக்கியமாயிட்டோம்.
இது வந்து மோனாக்கு போகும்போது நம்ம கார்ல எடுத்து வச்சு போறது. இது ஊருக்கு போகும்போது நீ கிளம்பும்போது காலையில 6 மணிக்கு எடுத்து அப்படியே சொருகிக்கலாம். அதை விட முக்கியம் என்னன்னா நைட் எடுக்கணும். கிளம்புறதுக்கு முன்னாடி நைட்டுலாம் இல்ல, அன்னைக்கு ஹோல் டே இந்த வேலையா தான் இருக்கணும். எதுன்னு முக்கியமான பெட்டி மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருக்கும். காலையில எடுத்துன்னு போவேன் அந்த பெட்டியை. மத்த எல்லாம் துக்கடா பெட்டிங்களையும் தூக்கின்னு போய் அதுல வச்சு ஏத்தி லாக் பண்ணி நைட்டே மெகந்தி முடிச்சுட்டு அந்த வேலையை தான் பாக்கணும். ஆமா. ஓ, அந்த வேலை வருதா? எஸ், மெகந்தி. அதனால நாங்க சீக்கிரமாவே போட்டுருவோம். மத்தவங்க எல்லாம் போடுறவங்க எல்லாம் பின்னாடி போட்டுக்கிட்டோம். எங்க வேலையை முடிக்கணும்ல, அதனால நாங்க சீக்கிரமா போட்டுருவோம். ஓகே, இருப்பா, அது எடுக்குப்பா. அங்க நிறைய இடம் இருக்கு பாரு. எங்க இருக்குது? இந்த பின்னாடி எல்லாம் இருக்கு பாரு, நிறைய இடம் இருக்கு பாரு. அத வச்சுடு. அது எடு. ஸ்டேர் எடுத்துன்னு வரவா? ஆமா, ஸ்டேர் எடுத்துன்னு வா. ஏய், அது சூரத் பேக் மேல வைப்பா. ஓ, சொல்ற வேலையை கரெக்டா செய்யறியா? டார்ச்சர் பண்ணின்னு இருக்கே நீ என்ன? ஓகே. அப்புறம் இத வந்து அந்த ப்ளூ பேக் மேல வச்சு விடு. பா, இல்லையான மாதிரி உன் இடுப்பை காட்டின்னு இருக்கப்பா. சூப்பா, எங்கப்பா எடுப்பையா உடச்சுவீங்க போடுறதுக்கு ஆண்டவரே. நீ வைக்கிறியோ இல்ல, நான் ஒன்னும் பாத்துன்னு இருக்கேன். அடுத்து இந்த ப்ளூ பேக் எடுத்து வை. ஏய், எது மேலேயாவது காலை வச்சு உடச்சு விடாத. அப்புறம் காலையில தேடுவோம், மறந்துடுவோம். சரியா? பந்த கால அன்னைக்கு உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவோம். ஐயோ, எதையும் காண, அதையும் காண, எங்க போச்சுனே தெரியலையே, எங்க போச்சு தெரியலையே அப்படிம்போம். அதுதான் பண்ணினுங்கிறீங்க, டெய்லி அதுதான் பண்றீங்க. அது இருக்குது பாரு, ஒட்டுக்கா எடுத்து பேக் பண்ணாது உயிரம் வாங்கும். இதை எடு, அதை எடு. ஏம்மா, எல்லாம் பேக் பண்ணி மேலே ஏத்தி இறக்குறதுக்குள்ள டங்குவார ஊந்துருதுப்பா. இருப்பா, வெயிட்டிஸ்பா. இந்த பிளவுஸ் எல்லாம் எல்லாத்தையும் போட்டு தரேன்ப்பா. வெயிட்டிஸ்பா போடு. ஸ்டைலா போஸ் குத்து நின்னுங்கற. வேற என்ன பண்றது? என்ன எதெல்லாம் எடுத்து? இந்த ரெண்டு எடுத்து மேல வை. இந்த ரெண்டு எடுத்து மேல வை. எங்க இடமும் ஒழுக மாட்டேங்குது, போட்டு துருத்தினுக்குறேன். பாய், இருக்குப்பா. எல்லாத்துக்கும் ஒரு விமோச்சனம் இருக்குதுப்பா. விமோச்சனம் கூடி சீக்கிரம் வந்துரும்பா. விடுப்பா, சரியா? இதை எடுத்து அங்க வச்சிடுவா. இதை எடுத்து அது அங்கேயே வச்சிரு. அப்படியே மேலே துருக்கிடு. இடம் வேணும். என்னோட இதெல்லாம் எடுத்து அங்க வச்சிடலாம். அங்க வச்சிடலாம். உனக்கு அப்ப இந்த கோட்ல நாளைக்கு ஞாபகப்படுத்துங்கப்பா. பொங்கலுக்கு லீவ் போட்டு போட போறாங்கப்பா. அவ்வளவுதான்ப்பா. போய் அட்டென்ஷன் நில்லுங்கப்பா. எப்ப கடை திறப்பான் அப்படின்ட்டு. உங்களுக்கெல்லாம் அப்படிதான்ப்பா பண்ணணும். கடைசி நேரம் வரைக்கும் இப்படி பண்ணினீங்கன்னா அப்படிதான் பண்ணணும். உங்களெல்லாம் காலையில மரியாதையா சீக்கிரம் எழுந்துச்சு. எப்ப பார்த்தாலும் இப்படியே ஏறி சொருகி நிக்கிறிய. உனக்கு வெக்கமா இல்ல? வேற என்ன பண்றது? இதை எடுத்து எடுக்க வேண்டியது, அடுக்க வேண்டியது, திருப்பி வைக்க வேண்டியது. ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா இதை வச்சு நம்ம இது பண்ண வேண்டியதா இருக்கு. இதுல என்ன இருக்குது? இந்த ஜிப்புக்குள்ளே போட்டு வீரியா? இது என்னோட ஷர்ட், என்னோட பிளேஸ், என்னோட 2 பீஸ் செட். ஆமா, 3 பீஸ் செட் தான் அவங்க கிட்ட இருக்கோ. ஆமா, 2 பீஸ் செட் தான் அவங்க கிட்ட இருக்கு. பேண்ட் இருக்குது. மேரேஜ் தான் அவங்க கிட்ட இருக்குது. 2 பேண்ட், ரிசப்ஷன் பேண்ட், மேரேஜ் பேண்ட். மேரேஜ் கோட்டும் அங்கதான் இருக்கு. அதெல்லாம் இதுல வந்துச்சு. வேஸ்ட் கோட்டும் ஷர்ட் கோட்டு குடுத்துட்டாங்க. பாத்தியா? பார்த்தேன். எப்ப பார்த்த? அங்கேயே பாத்துட்டேன். நான் தான் வச்சு மூட சொன்னேன். எல்லாத்தையும் காட்டி தான் மூடினாங்க. 3 பீஸ் செட் தான் வேற லெவல்ல இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். செமையா இருந்தது. இனி அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் பாய் மாதிரியா இருந்து. எதுக்கு 3 பீஸ் செட்டுக்கா? ப்ளூ செட். ஆமா, ப்ளூ செட் வந்து அல்ல, அப்படிலாம் இல்ல, நல்லாதான் இருந்தது. அது பயங்கர என்ன சொல்றது, ப்ரொஃபஷனா இருந்தது அது. இது வந்து 3 பீஸ் செட் வந்து வேற லெவல்ல இருந்தது. வாட் இஸ் திஸ் இஸ் டூயிங்? இந்த லேப்டாப்ல எடுத்து அங்க வச்சிடுவா. எந்தல? இங்க வைக்கிறதுக்கு இடம் இல்ல, அது அங்க தான் வைக்கணும். எடி குரங்கு மாதிரி எடி தவற பத்தியா? இது இந்த சேருக்கும் அந்த சேருக்கும். நான் வந்து இவருக்கு வேண்டி தான் பிறந்தேன், அதனால அப்படிதான் தாவுவேன். அனுமாருக்கு வேண்டி. ஆமா, வடமாலெல்லாம் சாத்தி என்னை கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது. 2 வீலர்ல அப்பா கிட்ட வந்து பஜாஜ் சேட்டக் இருக்கும் பைக்கு. அதில் முன்னாடி உட்காந்துக்கினேன். முன்னாடி உட்காந்து வடமாலை போட்டுருந்தாங்களா, இந்த வடமாலை நீ இப்போ அவுக்கூடாதா, வீட்டுக்கு வந்து தான் அவுக்கணும்னாங்க. சரின்னு சும்மா தானே உட்காந்துக்கிறோன்னு எல்லாத்தையும் தின்ட்டு இறங்கும் போது வெறும் கயிறு தான் இருந்தது. குரங்கு வேண்டி பெத்தா இப்படிதான் அப்பவே சொன்ன கேட்டியா அப்படின்னு எங்க அம்மா திட்டினாங்க. எங்க அம்மாவை திட்டுச்சு.
நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. யாரும் ஒரு வடை கூட இல்ல அதுல, எல்லாத்தையும் திண்டு வந்துட்டேன். அட பாவி, ஓகே அப்படிதான் பண்ணுவேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பழைய கதையெல்லாம் சொல்லினுக்கிற. சரி, ஓகே. வேற என்ன பேக்கிங்? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதனால சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேக்கிங் எல்லாம் கொஞ்சம் ஓரளவு போர்சல் கட்டிட்டோம். ஏன்னா இன்னுமே திருப்பி நம்ம போய் வர வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சாரி ப்ரீ ப்ளீட்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம என்ன பண்றதா இருக்கும், எல்லாத்தையும் ப்ராப்பரா நம்ம எடுத்து வச்சுட்டு இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ராப்பரா எடுத்து வச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பரா எடுத்து வச்சுட்டு போயிடலாம். இப்போதைக்கு வந்து மேக்சிமம் 75% எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்துருச்சு. பிளவுஸ், ஸ்டிச்சிங் பிளவுஸ் வந்து. ஆனா ஈவெண்ட்டுக்கு உண்டான பிளவுஸ் எல்லாம் ஆரி ஒர்க்குக்கு போயிருக்கு. அதெல்லாம் திருப்பி ரிப்பீட் வந்து நம்ம சென்னையில வந்து நம்மளோட டெய்லர் கிட்ட கொடுத்து திருப்பி வாங்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் காட்டணும் 3 நாளா வச்சுனுங்க, திறந்து கூட பார்க்காம. அப்படின்னு அது கோலப்படி போட போறேன். இதுதான் டப்பா காசு கொடுத்து வாங்கினியாப்பா? இதுப்பா இது எங்க காட்ட வரையிறது. இது இப்படி இருக்குல்ல, இது எப்படி எடுத்து. நீ அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா நீ வரையறதுக்கு? இப்படி வரையணும். இப்படி கீழே போட்டா வரும். ஒரு ரவுண்டா ஒரு சர்க்கிள் ஒழுங்கா போட தெரியுமாப்பா உனக்கு? இது போட்டாதான்ப்பா, இதுலதான்ப்பா வரும். இந்த மாதிரி போடுவாங்க. ஏதோ வரல, இது வெயிட் பண்ணுது. காயணுமா என்னன்னு தெரியல, காஞ்சிச்சான்னு தெரியல. இது இதுவா இருக்காது இல்ல. அப்ப மொத்தத்துல வட்டமா கோழி முட்டை போட்டு வைக்க போற நீ? கோலம்ன்ற பேர்ல கல்யாணத்துக்கு நான் ஒரு நாளாச்சும் நான் கோலம் போடுவேன். போடுவேன். அதுக்குதான் இது வாங்கி வச்சிருக்கேன். இது நான் என் தங்கச்சி எங்க அம்மா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே எங்க கை வண்ணத்தை வந்து அப்படியே எங்க வாசல்ல காட்டுவோம். ஓகேவா? டாக்ஸ் அதோட பேக் வண்ணத்தை. ஆமாப்பா, என்னாச்சுன்னா கீழே சூர்யாமா இருக்காங்கல்ல, அவங்க மாங்குன்னு அவங்க பொண்ணு மாமியார் கோலம் போட்டாங்க. நியூயார்க்கு கோலம் போட்டு போயிட்டு வந்தா நம்ம பிரேயர் முடிச்சுட்டு வந்து பாக்குறோம், நாய் அது மேல அப்படி பூரா கோலம் போயிடுச்சு. எனக்கு பார்க்க உடனே நான் நினைச்சேன், காலையில சூர்யாவா வந்து பாத்துச்சுன்னா, ஐயோ நான் மாங்குன்னு உட்காந்து குனி இடுப்பு வலிக்கெல்லாம் போட்டனே, இப்படி பண்ணிடுச்சு அந்த நாய் அப்படின்னு காண்டு செம்ம காண்டா இருக்கும்பா. நான் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன், மறந்துட்டேன். குச்சியை தூக்கி தோத்தேன்னு தெரியுவாங்க நாய். நான் கேட்கணும்னு நினைச்சு நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து முள்ளு வச்சுட்டு வந்துடலாம்ப்பா. கோலம் அழியாம இருக்கிறதுக்கு எங்க ஊர்ல சுத்தி முள்ளு கட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரி முள்ளு கட்டிட்டு வந்துடலாம். அப்பதான் கால் வைக்காது அந்த நேரத்துல. கோலம் அழியாம காலையில வரைக்கும் இருக்கும். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொக்கிஷம் ரொம்ப நாளா இந்த பேக் ஃபுல்லாவே பாத்தீங்க. அதை விட ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குதுப்பா. என்னது இது? என்னது? ஜாய்ஸ்டிக்கா? என்ன ஸ்டிக் அது? அதுதான் சொல்றேன். இதுல வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லேக்ஸ் கணக்குல இதுக்குள்ள பொருள் இருக்கு. என்ன அப்படின்னா எல்லாமே யூடியூபோட எக்யூப்மெண்ட்ஸ் தான். இந்த கேமரா ஒரு 80,000க்கு வாங்கணுமா. அப்புறம் வந்துட்டு இதுல நிறைய என்னென்ன இருக்குன்னு நாங்க யூஸே பண்றது இல்ல. அப்புறம் இது வந்து லைட் வாங்கணும். எங்கப்பா? லைட் எங்ககிட்ட எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நாங்க எதையும் யூஸ் பண்றதே இல்லை. இதுதான் எங்களோட லைட். நாங்க ஸ்டாண்ட் வச்சு இப்படி லைட் வைப்போம். அதெல்லாம் இப்ப வைக்கிறதே இல்ல. முதல்ல வச்சிருந்தோம். அந்த ரிங் லைட்லாம் என்னாச்சுன்னே தெரியல. எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம ஹையர் அண்ட் மாடல் போக 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 நமக்கு இது யூஸ் இல்லாம ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா நம்ம vlog தானே எடுக்கிறோம். மேக்ஸிமம் நம்ம வீட்டுல லைட்ஸ் கொஞ்சம் இருக்கு, சன்லைட்ல கொஞ்சம் எடுக்கிறனால நமக்கு இது தேவைப்படாமே போயிடுச்சு. பட் நல்ல குவாலிட்டி வேணும், கேமரால எடுக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணணும். பட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வச்சுக்கிறாங்க, எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ட்ரோன் வாங்கணும்பா. ட்ரோன் கேமராவே வாங்கல. ட்ரோன் இது வந்து என்னன்னா DJIயோட கிம்பால் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிம்பால் வந்து 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அதை யூஸ் பண்ணணும் மட்டும் சொல்லிரு. இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணலடா. யூஸ் எல்லாம் பண்றது நல்லா. ஒரு வாட்டி கூட எடுத்து யூஸ் பண்ணல. யூஸ் பண்றோம். ஆனா என்னன்னா போனை கழட்டி போன் வருதா, போன் இங்க வச்சு இங்க கழட்டுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுது. அவ்வளவு டைட்டா இருக்கு தெரியுமா? இது எவ்வளவு பெரிய மேக்னெட் தெரியும். சீரியஸா இது மேக்னெட் எப்படி கஷ்டமா தானே இருக்குது ஓட்டுனா. ஒரு வாட்டி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணல. யூஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல பண்ணேன். வாங்கி வெளியில வந்தப்போ யூஸ் பண்ணோம். ஆனா என்னன்னா இதுல வந்து நிறைய வந்து என்னன்னா இங்க பாருங்க. ஐயவா இது இப்ப வரலன்னு நினைக்கிறேன். ஆமா பாரு இவ்வளவு டைட்டா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை பாருங்க இப்படி இவ்வளவு ஹார்டா இருக்கு. நான் ஓதடே போன் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா இதுல இருந்து இழுத்து யூஸ் பண்ணாதான்ப்பா அது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். யூஸே பண்ணலைன்னா அப்படிதான் இருக்கும். பயத்திலேயே இதை நான் கழட்டி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் யூஸ் பண்ணா. இதுக்குள்ள இது இருக்கா. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நாங்க வாங்கி யூஸ் பண்ணது மைக். இந்த ஒயர் மைக் இதுக்குள்ள இருக்கு. பத்திரமா வச்சிருக்கேன். எல்லாம் ஒர்க் ஆகும். பட் ஆனா எதையுமே நாங்க யூஸ் பண்றது இல்ல.
அதுக்கப்புறம் இது இங்க இன்னொரு மைக் அங்க இருக்கு கீழே. ரோட் மைக் எங்க? இதோ அங்க கீழே இருக்கு, அங்க இருக்கு. இந்த வயர் தேடி அலைஞ்சீங்க. ஆமா, இந்த ஒயரை தேடி அழகான அலைஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சி டைப். அப்புறம் வந்துட்டு இதுல சார்ஜ் இருக்காப்பா? தெரியலையா, ஆன் பண்ணி பாரு. RGB லைட்டா சார்ஜ் இல்ல, நோ பவர். இது பேர் தெரியுமா? இது RGB லைட், கலர் கலரா எரியும் ஃப்ரெண்ட்ஸ். 7 கலர்ல மாறி மாறி கலர் டிஸ்கோ லைட் மாதிரி எரியும். சூப்பரா இருக்கும். இதுவுமே இப்ப வந்து சார்ஜ் இல்லாம கூவின் கிடக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து இதோட பேட்டரி சார்ஜ் போடுறது. இதெல்லாம் இதுக்கு சார்ஜ் போடுறது. இதுவுமே வந்து சார்ஜர் தான். எந்த லைட்டோட சார்ஜர்னா இந்த லைட்டோட சார்ஜர். இது இப்படி போடுறது. ஓகேவா? செம்ம வெயிட்டா இருக்கும் லைட். கியூட் எப்படி வரும் தெரியுமா அதுல இருந்து. அப்புறம் இது நாங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஹார்ட் டிஸ்க். அதுக்கப்புறம் வந்து இது வந்து எதுலன்னா நம்மளோட ஸ்டாண்ட்ல வச்சு மொபைல் வச்சு மாட்டுறது. இது ஒரு மொபைல் ஹோல்டர். ஃபர்ஸ்ட் எல்லாம் இதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது உடஞ்சிச்சு, இங்க கீழே இருந்து உடஞ்சிச்சு இது. அப்புறம் வந்துட்டு இது வந்து என்னன்னா இந்த மைக்கோட வயரு, இந்த மைக்கு கேமரால வந்து இதெல்லாம் லைட் வைக்கிறது, மைக் வைக்கிறது அப்படி சொல்லிட்டு. இப்ப அதெல்லாம் சரி விடு. நாளைக்கு என்ன பண்ணணும் நம்ம? நாளைக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் மெயின் வந்து வேற ஒரு கேமரா வாங்கலாம்னு யோசிக்கிறோம் ஃப்ரெண்ட். ஏன்னா இது வந்து DSLR கிடையாது, இது வந்து vlogging கேமரா. ஓகேவா? இப்ப நம்ம ஈவெண்ட் மேரேஜ் எல்லாம் நம்ம ஷூட் பண்றோம், நம்ம உங்களுக்கு vlog போடணும்ல, வீடியோ போடணும்ல. அதுக்கு வந்துட்டு இப்ப என்னன்னா நாங்க மொபைல்ல தான் நம்ம வீட்டுல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா ஐபோன்ல வந்து நமக்கு நல்ல குவாலிட்டியும் நல்ல ஒரு என்ன சொல்றது கிளாரிட்டி எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தேவைப்படல. இப்ப நாங்க வந்துட்டு நாங்க பிஸியா இருக்கும்போது எங்க கையில மொபைல் இருக்கும். யாருனாச்சும் கால் பண்ணுவாங்க, ஏதாவது நமக்கு பிஸியா இருக்க டைம்ல நம்மளால வீடியோ எடுக்க முடியாது. அப்ப நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு எடிட் பண்ணி அப்பவே உங்களுக்கு வீடியோ வரணுங்கிறதுனால நம்ம ஒரு வீடியோகிராஃபரையும் ஒரு கேமராமேனையும் ஹையர் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு கையில கொடுக்கணும்ல, நமக்கு கேமரா கொடுக்கணும்ல. அதனால வந்துட்டு ஒரு புது கேமரா வாங்கலாம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிருக்கோம். அது நாளைக்கு போயிட்டு தான் டிசைட் பண்ணும் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பி இதெல்லாம் இதுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பத்திரமா இந்த பேக் இருக்கட்டும். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த பேக் இப்ப வெளியில எடுத்திருக்கேன் நானு. இல்ல ஆமா, இல்லன்னா அந்த பேக் அப்படியே உள்ளேயே கிடக்கும். அப்ப எனக்கு இன்னொரு ஸ்டாண்ட் வேணுமே, கேமரா நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும். அதெல்லாம் வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு SSD வேணும். அதுக்கப்புறம் இந்த கேமராக்கு ஒரு பேட்டரி, எக்ஸ்ட்ரா பேட்டரி வேணும். இதெல்லாம் இருக்குது எனக்கு. ஏன்னா நம்ம எடுக்க சார்ஜ் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப வந்து என்ன பண்றதுன்னா திருப்பி சார்ஜ் போட்டு நம்ம ஃபங்க்ஷன்ல எடுக்க முடியாது. அப்ப எக்ஸ்ட்ரா பேட்டரி இருந்தாதான் நம்ம இந்த பேட்டரி கழட்டிட்டு அந்த பேட்டரி போட முடியும். அதனால அந்த பர்பஸ்க்காக இதை நம்ம எக்ஸ்ட்ரா பேட்டரி இது நாளைக்கு எடுத்துன்னு போகணும். அதனால இங்க வச்சுக்கிறேன். இது இங்க வச்சுப்போம். இப்போ இது நம்ம வீடியோ ரிசப்ஷன் வீடியோ ஈவினிங்ல நடக்குமே நம்மளது ஓப்பன் லான்ல. அப்ப இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும்ல? இருக்கும். நம்ம மேக்கப் பேக் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை யூஸ் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறம் நல்ல பேக்கா வாங்கிக்கலான்னு வந்து நான் புத்திசாலித்தனமா வந்து 300 rupees இதை குத்து வாங்கியிருக்கேன். ஓகே, இது 30 ரூபாய்க்கு விற்கும். இது 300 ரூபா குத்து வாங்கிட்டு அப்படியே பெரிய இது மாதிரி பேசுற. 30 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்போம், நீ வாங்கி கொடு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இதுக்குள்ள வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம், இங்க பாருங்க, இந்த நெயில் கட்டர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து நம்ம லாக்மில நம்ம ரெகுலர் கஸ்டமருங்கனால நமக்கு வந்து கிஃப்ட் குத்துக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு, ஆனா செம்ம எல்லாம் இருக்குல்ல, இது சூப்பரா இருக்கு, இது நல்லா போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டா வந்து அடுக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போகும்போது நம்ம பேக்கிங்ல ஒழுங்கா வச்சிருக்கணும். அதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில இருந்து என்ன வேலை பார்த்திருக்கோம்னா மோனாக்கு பேக்கிங் வேலை மட்டும்தான் காலையில இருந்து பார்த்திருக்கோம். செட்டு செட்டா அடுக்கணும், என்ன இருக்கு இல்லைங்கிறது பார்த்து செஞ்சு வச்சிருக்கோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேவே போச்சு. நாளைக்கு திருப்பி வெளியில போற மாதிரி இருக்கு. ஆனா பட் எனக்கு கவலையா இருக்கு, எப்படின்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து பேக்கிங்லயே டே போன விளாக் இன்னைக்கு தான் இருக்கும். ஒரு வேலை செய்யல வீட்டுல, பேக்கிங்லயே டே போயிடுச்சு. அது வந்து ஸ்நாக்ஸ் முட்டை சாதம் கலர்னேன். இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை டாங் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.